Hello guys, welcome back to our channel Rashar Bala Edu. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை 2025. அது யார் யாருக்கு என்ன சம்பந்தப்பட்ட எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். அதனுடைய லிங்க்கையும் நான் இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். அதே நேரத்தில் அந்த லிங்க்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தனித்தனியாக சிபிபிக்கு, சிபிபி யூஜி, சிசிஐஐ எல்லாத்துக்கும் நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன். அதனால வந்து அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி அந்த டைம் டேபிளை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் 2025 சிபிபி யூஜி கோர்சஸுக்கும், சிபிபி பிஜி கோர்சஸுக்கும், சிசிஐஐ கோர்ஸு, எம்பிஏ கோர்ஸு, சிபிபி எம்பிஏ கோர்ஸு, அப்புறம் பியூ ஐசிஐஐ இவங்க எல்லாத்துக்கும் உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஒரே டைமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 8 ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய டைம் டேபிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லைவ்லியா. ஓகேவா, பார்க்கலாமா? இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, b-u.ac.in அப்படிங்கிறது. இதை கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸில் ஓடிட்டு இருக்கோம். ஃப்ளாஷ் நியூஸில் வந்து ஓடிட்டு இருக்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அது ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து சிபிபி, சிசிஐஐ, பியூஐசிஐல எக்ஸாமினேஷன் ஜூலை 2022 நடக்க போகுது. அதை வந்து நீங்கள் இந்த ஹெட்டிங் செகண்ட் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். சிபிபி எக்ஸாம் யூஜிக்கு டைம் டேபிள், சிபிபி பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி டைம் டேபிள், சிபிபி பிஜி டைம் டேபிள், சிபிபி எம்பிஏ டைம் டேபிள், சிசிஐஐ டைம் டேபிள், பியூஐசிஐஐ ஜூலை 2025 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கேட்டகரி இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிபிபி யூஜி டைம் டேபிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் யூஜி கிளிக் பண்ண உடனே வந்து டைம் டேபிள் வந்துருச்சு. ஸோ 23 பேஜஸ் இருக்குது. நான் கர்சரை மூவ் பண்ணி காமிக்கிறேன், அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, என்ன செமஸ்டர் அப்படின்னு இருக்குது, டேட் இருக்குது, டே இருக்குது, செஷன் இருக்குது, காலையிலேயே மத்தியானமாங்கிறது. எஃப்என் செஷனாக இருந்தால் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். இது எப்பவும் போல் டைம் எல்லாம் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்புறம் டைட்டில் ஆஃப் த பேப்பர் இருக்குது, சப்ஜெக்ட் கோடு இருக்குது, கொஸ்டின் பேப்பர் கோடு, எந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பேட்சை பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த டேட்டையும் செஷனையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்சுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் மாறும். ஓகேவா, இதே சப்ஜெக்டாக இருக்கும். பேட்ச் வேறையா இருந்ததுன்னா உங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அதனால சிபிபி எக்ஸாம்னுடைய சிபிபி எக்ஸாம் அப்போ உங்களுக்கு தெரியலையா, சென்டர் ஃபார் பார்ட்டிசிபேட்டரி அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதான் சிபிபி. அதனுடைய எக்ஸாம் டைம் டேபிள் யூஜி இங்கே கொடுத்துருக்காங்க. 23 பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே எங்கே நோட்டிஃபிகேஷனில் இருக்கு இல்லையா, சரியா, நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. சிபிபி பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி டைம் டேபிள். ஸோ அதை வந்து நம்ம என்னங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். அதை கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், யூஜி ஜூலை 2025 டைம் டேபிள் வந்துருச்சு. பேட்ச் 2010 ஆன்வர்ட்ஸ், 2010 ஆன்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேபிள் வந்து பார்த்துருங்க. ஸோ 6th செமஸ்டர், 4th செமஸ்டர், 2nd செமஸ்டர், ஓகேவா, 3rd செமஸ்டர், 1st செமஸ்டர் எல்லா செமஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. 2 பேஜஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்து திரும்ப நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா பிஜி இருக்குது. ஓகேவா, ஸோ பிஜி இருக்குது. நீங்கள் அந்த பிஜி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா பிஜிக்கு உண்டான டைம் டேபிள் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதை வந்து 7 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி இன் ஃபேஷன் டிசைனில் கொடுத்துருக்காங்க டைம் டேபிள். அடுத்து வந்து எம்சிஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் எம்எஸ்சி ஆப்டோமெட்ரி, அப்புறம் வேறு என்ன இருக்குது. ஸோ இது 7 பேஜஸ் இருக்குது இல்லையா. இந்த டைம் டேபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட டிகிரிக்கு உண்டான சப்ஜெக்டை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எம்பிஏ பார்க்கலாமா, சிபிபி எம்பிஏ. ஸோ சிபிபி எம்பிஏ டைம் டேபிள் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். சிபிபி எம்பிஏ டைம் டேபிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைம் டேபிள் வந்துடும். இப்போ எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் 2012-13 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்ச் பார்த்துக்கோங்க ப்ரோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். இல்லைன்னா மாறிடும். நீங்கள் பார்த்து வேறு பேட்சுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா, எம்பிஏ இருக்குது ஃபுல்லாக. நீங்கள் எந்த பிரான்ச்சோ அதனுடைய டேட்டு செஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஜூலை 8 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சிசிஐஏ இருக்குது. சிசிஐஐ பார்த்துருவோம்.
சிசிஐஐ எக்ஸாம் டைம் டேபிள், அதாவது சென்டர் ஃபார் கொலாபரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறது தான் சிசிஐஐ. அதனுடைய எக்ஸாம் டைம் டேபிள் 9 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மேஜரோ என்ன டிகிரிக்கான எக்ஸாம் எழுத போறீங்களோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள எப்படி போறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோக்கு கீழேயே என்ன இருக்கும், உங்க ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, நம்ம இந்த வீடியோட டைட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்துடும். அந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா மொபைல்லே வந்துடும். அழகா அதுக்குள்ள நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்டா இன்னொன்று என்னன்னா BUICAI எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான டைம் டேபிளும் கொடுத்துட்டாங்க. அது 8/7/2025 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2009 ஆன்வர்ட்ஸ்லேருந்து இந்த எக்ஸாம் 2 பேஜஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லிங்க் ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா கொஞ்சம் நிதானமா பாருங்க. ஏன்னா ஏதாவது சர்வர் பிஸியா இருந்ததுன்னா ஓப்பன் ஆகாது. நான் பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபர்தர் மோட்டிவோட ப்ரமோஷனுக்காக அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு பர்பஸில் நீங்கள் அந்த பர்பஸை வச்சு தான் இந்த எக்ஸாம் எல்லாம் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. லைஃபுக்கு எஜுகேஷனுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம சேனல் வீடியோவாக வரும். அதுக்கு நம்ம சேனலோட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.